OnePlusல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டைமா flagship level foldable phone OnePlus Open அப்படினு சொல்லி லான்ச் பண்ண போறாங்க. இத பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூமர்ஸ், லீக்டு இமேஜ், வீடியோ அப்படினு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம பிராண்டே நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான ரூமர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படினா இந்த foldable phone மார்க்கெட்ல Samsungலயும் fold phone இருக்கு, Pixelலயும் fold phone இருக்கு. இவங்க ரெண்டு பேத்தையும் காம்படிட் பண்ற விதமா ஸ்பெக்ஸ் வைஸ் நான் பாக்கும்போது கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கு. அண்ட் அதே சமயம் பிரைஸ் வைஸ் பாக்கும்போது சாம்சங் எந்த அளவுக்கு போட்டு தாளிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். போன் பெஸ்டா இருந்தாலும் கூட பிரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமா தான் வைப்பாங்க. இந்த லிஸ்ட் எடுத்துட்டு வீடியோ பேசலாம்னு நினைக்கும் போது தான் ஓப்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் லீக்குமே ஆயிருக்கு. அது என்ன அப்படின்றது வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஹைப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. நக்கலியா உனக்கு அப்படின்ற மாதிரி OnePlus ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. என்னைக்கு அப்படின்னா சாம்சங் என்னைக்கு அவங்களோட Fold 5 லான்ச் பண்ணாங்களோ அதே டேட் அன்னைக்கு we open when others fold அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மீனிங் பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாம் ஃபோல்டு பண்றாங்க, நாங்க ஓபன் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நேம்ல போட்டாங்க பாருங்க. அந்த நக்கல்லே ஸ்டார்ட் ஆயிருச்சு இதோட ஹைப்புமே. டிசைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த லீக்ஸ்லயே வந்து நிறைய தெரியுது. அந்த வகையில பார்க்கும்போது புக் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஃபோல்டபிள் டிசைன்ல வந்து இருக்குன்றாங்க. நார்மலை விட இன்னும் கொஞ்சம் வைடு அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ புக் டைப்ல நம்ம கையில ஹோல்டு பண்றதுக்கு இனிமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அது இந்த லீக்டு இமேஜஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஃபோல்டபிள்ல எப்பயும் இருக்க மாதிரி தான் உள்ள ஒரு லார்ஜான டிஸ்பிளேவும் வெளியில ஒரு கவர் டிஸ்பிளேவோடையும் வருது. இதுல ஹைலைட்டே என்னன்னா நம்ம டிஸ்பிளே வந்து மூடி திறக்கும் போது பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஹிஞ்ச் டிசைன் தான் நார்மலை விட சின்னதாகவும் இருக்கும், தின்னராகவும் இருக்கும், டியூரபிலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்தது அப்படின்னா ரியலாவே செம ஒர்த்தா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஹிஞ்ச் ஏரியா தான் மோஸ்ட்லி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆயிருமோன்னு சொல்லி நம்மளுமே பயப்படுவோம். அப்படி ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னாலுமே செல்ஃப் ஹீலிங் பண்ணி தன்னைத்தானே சரி பண்ணிக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் டவுட், எத்தனை வாட்டி தான் ஓபன் பண்றது அப்படின்னா லேப்லயே கிட்டத்தட்ட 4 லட்சம் தடவை வந்து ஓபன் க்ளோஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க போல. இந்த டியூரபிலிட்டி டெஸ்ட் என்ன ப்ரோ போனை ரிவ்யூ பண்ற அளவுக்கு சொல்றீங்க அப்படின்னா அவ்வளவு விஷயத்தை லீக் பண்ணி வச்சிருக்காங்க. டிசைன் வைஸ் நிறைய லீக் ஆயிருக்கு. குறிப்பா அன்பாக்ஸ் தெரப்பி எல்லாம் ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணிருக்காரு போனை வச்சு. அவருக்குலாம் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஹைட் பண்ணிட்டாங்க. அவர் ஹைட் பண்ணா எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சர்மா நாங்க இந்தியால இருந்து ரிலீஸ் பண்றோன்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கார்ல போகும்போது வீடியோ எடுத்திருக்காங்க. அதுல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கையில வந்துட்டு OnePlusோட இந்த ஓப்பன் போன் இருக்கிறது நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. அதை ஸ்பாட் பண்ணி இன்ஸ்டால எடுத்து நிறைய பேர் வீடியோவை வந்து போட்டிருக்காங்க இந்த வீடியோவை. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா அந்த கேமரா பம்ப் வந்து நமக்கு கிளியராகவே வந்து தெரியுது. ஸோ இந்த தாட்டியும் பாத்தீங்க அப்படின்னா ஆசில் பிளேடோட அவங்க பார்ட்னர்ல தான் இருக்காங்க. அதுல காட்டக்கூடிய அந்த கேமரா லென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுவுமே என்னென்ன அப்படின்றதுமே லீக் ஆயிருக்கு. ஒரு 48 மெகா பிக்சலுக்கு மெயின் கேமராவும், இன்னொரு 48 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிற மாதிரியும், இன்னொரு 64 மெகா பிக்சலுக்கு டெலிபோட்டோ எடுக்கிற மாதிரியுமே வந்து கொடுத்திருக்காங்க. மூணுமே ஒர்த்தா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி உள்ள ஓபன் பண்ணா ரைட் சைட் கார்னர்ல ஒரு பஞ்ச் ஹோல் இருக்கு. அதுல ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா செட்டப்போட வர்ற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. ஃபோல்டபிள் அப்படின்னாலே எல்லாரும் ஷாக் ஆகுறது டிஸ்பிளே மடங்குதுப்பா அப்படின்றதுதான். ஸோ அது உள்ள இருக்க அந்த டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 7.8 இன்ச். நார்மலா சாம்சங் ஃபோல்டை விட கொஞ்சம் வந்து சைஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 2K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வரப்போகுது. அண்ட் இந்த LPTO டெக்னாலஜியோட இருக்கனால ஸோ நமக்கு வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவுட்டர்ல இருக்கக்கூடிய இந்த கவர் டிஸ்பிளே 6.3 இன்ச் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே ஆல்மோஸ்ட் உள்ள எந்த அளவு குவாலிட்டி இருந்ததோ அதே குவாலிட்டியில தான் வெளியில வரும்னு எதிர்பார்க்கலாம். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. OnePlusல பாத்தீங்க அப்படின்னா அந்த க்ரீஸ் ஏரியாவை வந்துட்டு வாட்டர் டிராப் மாதிரி லைட்டா அப்படி பெண்ட் ஆன மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஸோ இதனால நம்ம நார்மலா ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலும் கூட சென்டர்ல இந்த குட்டி கர்வா இருக்கிறது வந்து தெரியாம ஃபுல்லா பிளாட்டா இருக்கிற ஃபீல் கொடுக்கும் அப்படின்றாங்க. பேட்டரி சைட் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் போன்ல இருக்க பெரிய பிரச்சனையே ஃபாஸ்ட் சார்ஜிங் தர மாட்டாங்க. மேக்ஸிமம் 45 வாட்ஸ் தான் வரும். அடாப்டரும் பாக்ஸ்ல வராது. பட் OnePlus நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்ல எல்லாம் குறை வைக்க மாட்டாங்க. பேட்டரி கெபாசிட்டி ஒரு 4800 mAh வரலாம். அண்ட் அதே மாதிரி 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வரும். எனக்கு தெரிஞ்சு ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது லீக்ஸே தேவையில்லை. எப்படியுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாக்ஷிப் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்ல இருக்க ப்ராசஸர் தான் போடுவாங்க. Snapdragon 8 Gen 2 தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே நல்லா தான் இருக்கும். 16GB RAM வேரியன்ட்டும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வர்ற மாதிரியான லீக்ஸ் நிறைய நம்மளால பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கறது பிரைஸ் என்ன வரும் தான். நானுமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ரூமர்ஸ் லீக் ஆனதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 120 இருந்து 150 வரும்ன்ற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. பட் எக்ஸாக்டா வரட்டும் எவ்வளவுன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்னோட கன்க்ளூஷன் பாத்தீங்க அப்படின்னா
OnePlus கொஞ்சம் வெயிட் பண்ணி மற்ற ஃபோன்ஸ்லாம் என்ன இஷ்யூ வருதோ அதை எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி இந்த ஃபோனை கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த ஓப்பன் ஃபோன் லான்ச் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த ஃபோல்டபிள் மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அந்த அளவுக்கு தான் இதோட டிசைன் ஸ்பெக் எல்லாமே என்னால பார்க்க முடிஞ்சது. கேமரா கூட பெஸ்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அது லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது லீக்ஸ் படி பார்க்கும்போது அக்டோபர் எண்ட்ல வந்து லான்ச் ஆகும். ஃபோன் கண்டிப்பா நம்ம சேனல்லையுமே வந்து ரிவ்யூ பண்ணுவோம். என்ன பிரைஸ்ல வந்தா வாங்குவீங்க, நீங்க என்ன பிரைஸ்ல வரும்னு எதிர்பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.